ஹalleluya. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோமா? கண்களை மூடி ராதாராலா ஹாஷேதாராலா ஹாதேரே பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் தயவா கண்களை மூடி இந்த நாளிலே கர்த்தர் ஒரு பிரத்யட்சமான அபிஷேகத்தினாலே நாம் சபை நிரப்ப போகிறார். ஒரு மகிமையான வல்லமையினாலே கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த நாள் காலை தொடங்கி இரவு வரைக்கும் கர்த்தர் ஒரு பிரசன்னத்தினாலே கர்த்தர் தம்முடைய வஸ்திர தொங்கலின் முழுவதுமாய் மூட போகிறார். இந்த சபை முழுவதும் கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த நாளில் வந்தவர்கள் பாக்கியமான்கள். ஹாரா தேரேலே ஹே ஷியாதரலா ஹாந்தேரே ஆண்டவர் சொல்றார், அநேக நாட்களாய் நடக்காதவைகளை இந்த நாள் முதற்கொண்டு நடத்தி காட்ட அவர் சர்வ வல்லமையுள்ளவர். The long term prayer, அநேக ஆண்டுகளாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் இன்னைக்கு கேட்டு அதற்கு பதிலளிக்க போகிறார். பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினாலும், மிகப்பெரிய ராஜ்யங்கள் எழும்பினாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் என்கிட்ட பேசின வார்த்தை இங்கிருந்து ஒரு சகோதரின் மூலமா ஆண்டவர் மறுபடியும் உங்களிடத்துல பேசினார். நாளாகமத்தில் நீங்க வாசிங்க அப்படின்னா, யூதா ராஜ்யத்திற்கு விரோதமாய் 3 ராஜ்யங்கள் எழும்பி யுத்தத்திற்கு புறப்பட்டது. 1 இல்லை 3. யூதா அப்பொழுதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன கூட்டம். இன்னைக்கும் நீங்க இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கண்ட்ரியை காட்டிலும் ரொம்ப சிறியது. ஆனா மிகப்பெரிய அநேக நாடுகள் எல்லாம் சேர்ந்து போராடுகிறதற்காக, யுத்தம் பண்ணுகிறதற்காக வரும்போது, அந்த நாளில் யூதாவுக்கு ராஜாவாக இருந்த யோசேபாத் ராஜா மிகவும் கலங்கி, ஜனங்கள் எல்லாரும் அழுது கொண்டு தேவ சமூகத்தில் இதே போல உபவாசித்து காத்திருக்கிறார். அன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் நீங்களோ சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. இவர்கள் ஆண்டவர் சும்மா இருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர்கள் சும்மா இருந்தார்களா அப்படின்னா இல்ல. யூசுவலா சண்டைக்கு யுத்தத்திற்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும்? கிரைண்டர், மிக்ஸிலாம் எடுத்துட்டு போவோமா? ஆயுதங்கள் எடுத்துட்டு போகணும். ஸோ முதல் வரிசையில் யாரை தான் நிறுத்தணும்? ஈட்டி ஏந்திய காலாட்களை நிறுத்தணும். ஆனா ஆயுததாரிகளுக்கு முன்பதாக பாடல் பாடுகிற, கர்த்தரை துதிக்கிற துதி வீரர்களை ராஜா நிறுத்துகிறார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாம துதிக்க போகிறோம். துதி தான் மகா பெரிய சங்கிலிகளை அறுப்புண்டு போகப்படும். யுத்தத்தில் நீங்களும் நானும் நாம் வைத்திருக்கிற படை பலத்தை விட நாம் நம்ப வேண்டியது யார் அப்படின்னா கர்த்தருடைய துதி. அது உங்க நாவில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ஆண்டவர் பிரேக் பண்ணிடுவார். ஆமென். உங்க பிரச்சனையை போய் தேவ சமூகத்தில் சொல்லிக் கொண்டே இருப்போம். நம்ம இல்லை, அநேக ஆண்டுகளாக விண்ணப்பித்து கொண்டே இருப்போம். ஆனா கண்டிப்பா நீங்க ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அதற்கு முன்பதாக நல்ல விடுதலை நீங்க துதிச்சிட்டீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளியர் பண்ணிடுவார். ஆமென். இதுவரை உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நின்ற எல்லா பிரச்சனைகளும், எல்லா மனுஷரையும் ஆண்டவர் தலைகீழாய் மாற்றி போடுவாராக. எல்லா கண்களை மூடலாமா? பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. கண்களை மூடி, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எங்கள் துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. விலையேற
ராஜாக்களாக லேவியராக உமக்கென சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாபா. ஆராதனை we welcome you Holy Spirit. ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பர் என் ஆத்ம நேசருக்கே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுங்களேன், நீர் நல்லவரப்பா. ராஜாவே உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஏகோபித்து சொல்லும் ஆராதனை ஆராதனை. We welcome you Father. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், எங்கள் சபையை நிரப்பும். ஓ ராதோரோலோஷியாத எங்கள் வாலிபர்களை மூடுவீரா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீரா. என் அன்பர் இயேசு மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எங்கள் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை சேர்ந்து சொல்லுமா. தேவ மகிமை மூடுவதாக அப்பா நிரப்புவீராக. என் நண்பர் இயேசு, என் அன்பர் ஓ என் நண்பர் என் அன்பர் இயேசுவே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லும். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க சத்தம் எழும்பட்டுமே. உண்மையா சொல்லுங்க பாப்போம். We worship you Father. We all together worship you Lord. நாங்கள் எல்லாம் சேர்ந்து சபையா உம்மை உயர்த்துகிறோம். என் அன்பர் இயேசுவுக்கே
என் நண்பர் Jesus. Amen. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பாப்போம். முழு பலத்தோடு கூட நல்ல கரங்களை தட்டி we welcome you Holy Spirit. We honor you Lord. நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹே பாலா ஷெதர் அலதனா ஆண்டரே ரீதரா பலஹதுரு லோஷியதரலா ஆண்டரே ரீதர் பலஹதுரு லோஷியதரலா ஆண்டரே. ஆண்டவர் நம்மை ஒரே இடத்திலே வைக்கிறவர் அல்ல, ஒரே நிலையில் வைக்கிறவர் அல்ல. தமிழ்ல 2 வார்த்தை உண்டு, நிலை நிலைமை. சொல்லுங்க. ஆமா, நிலை அப்படின்னா நீங்க இருக்கிற ஸ்தானம். என்னது ஸ்தானம்? நிலைமைனா சிச்சுவேஷன், நீங்க இருக்கிற சூழ்நிலை. ஆமென். இது 2 ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தன்னுடைய நிலைமைக்காக நிலை மறந்தவர்கள் உண்டு. தான் யார் என்பதை மறந்து இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்காக, கஷ்டங்களுக்காக, பாடுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக கர்த்தரை விட்டு தூரம் போன அநேகரை எனக்கு தெரியும். ஆனால் எப்பேற்பட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் குறைவுகளும் வந்தாலும் தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் வைராக்கியமாய் நிற்போம் என்றால் தேவன் உங்களுக்காய் பாராட்டுகிற மேன்மைகள் மகா பெரியதாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், எப்போவுமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த அம்மா என்ன பைபிளை தூக்கிக்கிட்டு வாரம் போயிடுது, பெருசாக ஒன்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னா, நான் இன்னும் ஆசீர்வதிக்கலைனாலும் என் பிள்ளை ஒரு நாளும் விடாமல் என் சமூகத்திற்கு தொடர்ந்து வருகிறதுனால ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன். ஆமென். ஆண்டவரோடுக்கு வந்து அவரோட கேலண்டர் நமக்கு தெரியவே, அவரோட டைம் நம்ம டைமும் இல்லை. நம் கண்களுக்கு தெரிகிறவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி டார்க்காக இருட்டாக தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு ஸ்டெப் என்னை நம்பி எடுத்து வைன்னு சொல்லிட்டே இருப்பார். ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கத்தை நாம் காணவே ஆண்டவர் விடுகிறது இல்லை. ஏனென்றால் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஆமாம், நாம் நம்மை நேசிக்கிறதை, நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறதை விட கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களும் பாதுகாப்பும் மகா பெரியது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் செய்யும் போது அவர் கேட்ட முக்கியமான 2 கேள்வி என்ன அப்படின்னா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய், if you have a desire. 2வது, நீ விசுவாசிக்கிறாயா? இந்த 2 மட்டும் மெஜாரிட்டியா எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அற்புதத்திற்கு முன்பதாக கேட்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறாயா, விரும்புகிறாயா? இது 2 இல்லாம அற்புதம் நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறீர்களா, விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா. விருப்பமும் விசுவாசமும் இல்லாமல் தேவ சமூகத்தில் ஒரு அற்புதத்தை நாம எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆமென். ஆமா, ஆண்டவர் சமூகத்தில் நாம் மிகவும் கவனத்தோடு கூட காத்திருப்போம் என்றால், இங்கிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுக்கு எல்லாம் ஆமென்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் அது அப்படியே அப்பியாசப்படும். ஆமென். கர்த்தர் செய்வாரா? மகிமையான காரியங்கள் ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா? சரி, ஒரு முக்கியமான விஷயம், நான் இது நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் காலையில் ஆண்டவர் வந்து எனக்கு பிரத்யட்சமாக திரும்ப சொல்லி உணர்த்தினதுனால நான் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம நல்லா விடுதலை ஆராதிக்க போகிறோம். பக்கத்தில் கை பிடிச்சிக்கோங்க. ஆண்கள் ஆண்களிடத்திலும் பெண்கள் பெண்களிடத்திலும் கையை பிடித்துக் கொள்ளுங்கள். ரெஹோபோத் மாத்திரம் உங்களுக்கானது அல்லன்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல அமைதியாக இருந்துருவோம்ப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஈசாக்கு அநேக தேவ மனுஷனை இனி கை விட்டுறலாம். அநேக தேவ மனுஷர்களை வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் என்னை கவர்ந்த 5 பேர் உண்டு. அதில் நம்பர் 3 யார் அப்படின்னா ஈசாக். நம்பர் 1 யாரா இருக்கும்? இல்ல மனுஷன். யார் சொன்னா? அம்மாவா? சூப்பர், கை தடுங்க. ஏன்னா ஆண்டவரே பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்ன ஒரே ஆள் யார் தான்? அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் லாஸ்ட்ல வைக்க முடியாது லிஸ்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் யார் தான் இருப்பா?
நீங்க எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம்? ராஜாவா? சரி. ஷெப்பர்ட், மெய்ப்பனா? பாவியா? பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டவனா? முத ஆண்டவர் ஆராதிச்சவனா? நீங்க எல்லா லிஸ்ட்லையும் யார் வந்துடுவானோ நம்ம தலைவர் வந்துடுவார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை பாடி ஆராதித்த ஒரே தேவ மனுஷன் யாரு தான்? அநேகர் பாடல்களை பாடினார்கள், ஸ்தோத்திர பாடல்களை பாடினார்கள். ஆனால் நிறைய பேருக்கு வர்ஷிப்னா என்னன்னு அந்த நாட்களில் தெரியாது. அவனுக்கு முன்பதாக வேறொரு மாதிரி இருந்தது இல்லை. யாரும் உபவாச கூட்டம் நடத்த இல்லை, துதி ஆராதனை நடத்த இல்லை. சுற்றி இருந்ததெல்லாம் யாரு தான்? ஆடு மாடு தான். அதற்கு முன்பதாக ஒருத்தன் ஆண்டவர் ஆராதிக்கணும்னா அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிச்சிருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ராஜ்யபாரம் பூரா என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் உங்க மகிமை என்னை விட்டு எடுத்து போட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரை சீக்கிரமா ப்ளீஸ் பண்ண ஒரு தேவ மனுஷன் அவர் தான். ஆமென். சரி, ஏன் நான் அதை சொன்னேன்னா, அந்த 3வது பிளேஸ்ல இருக்க ஈசாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா தன்னை பலியிட போகிறார் என்று தெரிந்து கூட அமைதியா இருக்கிறார். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலனாலும் கை காலெல்லாம் கட்டி பலிபீடத்தின் மேல வைக்கும்போது கூட தெரியாது. இதை செய்யும் போது ஈசாக்கு டீனேஜரா இருந்தார், சின்ன பிள்ளை இல்லை. யார் அவரு? டீனேஜ். ஓரளவுக்கு அவருக்கு என்ன தெரியும்? எல்லாமே. இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நமக்கு எல்லாமே தெரியுது. 1.5 வயசு 2 வயசுல நம்ம என்ன சொல்ல வரோம் அவனுக்கு தெரியுது. நம்ம பார்க்குற பார்வையிலேயே நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து அவனுக்கு மாற்றலாம்னா தெரிச்சு ஓடிடுறான், என்னை விட்டுறா அப்படி. ஆனா ஈசாக்கு போகும்போது கேட்கிறாரு அப்பா கிட்ட. என்ன கேட்கிறாரு? விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கிறார். ஆமென். அப்ப ஆபிரகாம் அழகா ஒரு ஆன்சர் பண்றாரு. என்னன்னா, பலிக்கான ஆட்டை குட்டிய கர்த்தர் பார்த்துக்குவார், நீ வா. கர்த்தர் தம்முடைய பர்வதத்தில் அங்க போனதுக்கு அப்புறம் பட்டயத்தை எடுத்து ஓங்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், பிள்ளையாண்டான் மேல் கைய போடாதே, உன்னுடைய ஒரே பேரான குமாரனை நீ கொடுக்கறதற்கு ரெடி ஆயிட்ட. அப்பனா நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே தூரத்தில் என்ன தெரியுது? புதர்ல என்ன இருக்குது? ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்கடா. ஹல்லேலூயா. இங்க தான் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். நீங்க ஆட்டுக்குட்டியை பலியிடலாம் நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக எதை வச்சிருக்கிறாரு? எப்பவுமே அவர் உங்களுக்காக பெஸ்ட்டை வச்சிருப்பார். தி பெஸ்ட். சொல்லுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பெஸ்ட் அட்டெம்ப்ட் ஆண்டவர் தருகிறார். எப்பவுமே தாவீது முதல் முறையாக சண்டைக்கு போடும்போது அப்படியே கோலியாத் என்ன பண்ணாரு? கவன் கல்லை வச்சு எத்தனை கல் எடுத்துட்டு போனாரு? 5 கல். முதல் கல் மூக்கில் பட்டுச்சு, 2வது கல் வாயில பட்டுச்சு. ஒரே அடி, நெத்தி அடி. சொல்லுங்க. அதான் ஆண்டவர் ஒரே டைம்ல காலி பண்ணிடுவார். ஹல்லேலூயா. ஆனா அந்த நேரம் மாத்திரம்தான் நான் தனக்கு அபியாசம் இல்லைன்னு தாவீது சொன்னாரே தவிர அதற்கப்புறம் அதை சொல்லலை. தன்னை ராஜாவாக தயார்படுத்தி கொண்டார். இப்படிதான் ஆராதனையும். ஆரம்ப நாட்களை நம்ம சாதாரணமாக ஆராதிக்கிறது வேற. நாள் ஆக ஆக நீங்க ப்ரொஃபஷனல் ஆயிடணும். மணிக்கணக்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். சமைக்கும் போது துதிக்கலாம், பைக்கில் போகும்போது துதிக்கலாம். எல்லா நேரமும் ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஃபாதர் நீங்கள் ரூம்குள்ளே போனீங்கன்னா சம்டைம்ஸ் அப்படி உள்ளே போனோன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அப்படி கை தூக்கிட்டப்பா பான்ட்டு இருப்பார். நாங்கள் எப்படியாவது அப்படியே ஆராதனை நடத்தும் போது ஆண்டவரை மேலேருந்து கீழே அப்படியே அக்கினி இறக்கி மேலே ஏற்றி ஊன்னு சொன்னாலும் ஒன்றும் அசைவு இருக்காது. அவர் வந்து நின்று எப்படி இப்படி 2 பார்வை பார்த்தா ஜனம் எல்லாம் அழுகும். என்ன மாட்டுறது அப்படின்னா 24 மணி நேரம் மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு துதிச்சு கொண்டே இருக்கிறார். அதனால பிரைஸ் ஆஃப் பவர். ஆமென். சொன்னால் நீங்கள் துதிக்கிறத விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம நல்ல கொஞ்ச நேரம் மாத்திரம் நல்ல விடுதலை ஆராதிக்க போகிறோம். மகிமையான தேவன் நம்மை வல்லமையினாலே நிரப்புவாராக. அவர் நம்மையில் வைத்திருக்கிற அன்பு மகா பெரியது. எந்த மனுஷனும் நம்மையில் அப்படி ஒரு அன்பை வைத்திருக்க முடியவே முடியாது. சர்வ வல்லமையில தேவன் உங்களுக்காய் மகா பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். வெறும் ரெகோபோத் மாத்திரம் உங்களுக்கானது அல்லன்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, அதற்கு முன்பதாக ஒவ்வொரு துறவுகளை வெட்டும் போதும் பிரச்சனைக்கு வந்து கொண்டே இருந்தார்கள். ரெகோபோத்தை வெட்டும் போது மாத்திரம் என்ன பண்ணல? அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆனா அங்க தண்ணியும் வரல. அங்கிருந்து புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போனான் அப்படின்னு அடுத்த வசனத்திலே இருக்கிறது. பெயர்சபாவிலே போய் அவன் கூடாரம் போட்டான், பலிபீடம் கட்டினான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், தண்ணீரையும் கண்டார்கள். அது மாத்திரமல்ல, அது வரைக்கும் அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் அவன் சார்பிலே வந்து கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறதை கண்டோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷத்துல நம் சபையை வெறும் ரெகோபோத்தோட கூட கர்த்தர் நிறுத்த போகிறது அல்ல. உங்களை பெயர்சபாவுக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறார். அடுத்த நிலைக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டு போக போகிறார். ஆண்டவர் மகிமையான கிரியைகளை செய்ய போகிறார். வாக்கு தத்தம் பண்ண போகிறார். வாக்கு தத்தத்தின் சந்ததிகளை தர போகிறார்.
பலிபீடம் கட்டப்பட போகிறது, கூடாரம் அமைக்கப்பட போகிறது. எந்த மனுஷன் எல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் சார்பிலே வந்து நின்று, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுவார்கள். யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தார்களோ, எங்கெல்லாம் கனவீனம் உண்டானதோ, எந்த கூட்டத்தின் மத்தியிலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, துக்கமுகமாயிருந்தீர்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக, அதே மக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை the special anointing, விசேஷித்த அபிஷேகத்தினாலே உயர்த்த போவது நிச்சயம். அதை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது, ஒரு மனுஷியும் தடை செய்ய முடியாது. சத்ரு அதற்கு முன்பதாக நிற்கவே முடியாது. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே அனுதினமும், ஆராதனை உமக்கே. உங்க சத்தம் உயரட்டும். அனுதினமும் என் மீது அன்பு கூண்டு, பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி, கழுவி நீர் குற்றம் நீங்க. சூப்பர், சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. என் மீது ராதாராலா ஷேராராலா பலியானி எனக்காய் இரத்தம், கழுவி நீர் குற்றம் நீ. பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழிட, பிரிமாராதாராலா ஹேதாராலா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென். வல்லமை சொல்லுங்களேன். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமை வல்லமையும். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பலத்தோடு. மகிமையும் எங்கள் தகப்பனே, தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து, பலியானி சிலுவை எனக்காய் இரத்தம் சிந்தி, கழுவி. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. நான் நினைத்திடா, சொல்லுங்களேன், யாரும் நினைத்திடா வழியிலும்
அற்புதம் செய்வீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் அரணாய். மிகுவேல் வீதாரா பாலாஷேகேதாரா வீதாலா தெரலேஷியாலராலரானா. ஓ மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் மனம். திரும்ப திரும்ப சொல்லுங்க பாப்பா. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர், உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில். ஓ வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதில் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஓ மிகுவேல் இஸ்ரவேல் சொல்லுங்களேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மிகுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவர். திரும்ப திரும்ப திரும்ப. ஓ ராலா மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவர். உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். எங்கள் அவமானங்கள், எங்கள் விக்னங்கள், எங்கள் எல்லா இயலாமைகள், எங்கள் வெறுமைகள், எங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய். ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். சபையின் மேல ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ யுத்தத்தை ஜெயிக்கிற அபிஷேகம், மகாபெரிய யுத்தத்தை ஜெயிக்கிற அபிஷேகம். புதிய பாஷைகள், புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் தோன்றுவதா. ஓ மேலே அநேக ஆண்டுகளாய் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு காத்திருக்கிற வறட்சியானவர்கள் மேல கர்த்தர் இப்பொழுது ஊற்றுகிறார். அடக்கி கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம் அது, அடக்கி கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம் அது. அநேக வாலிபர்களை ஆண்டவர் நிரப்ப காத்திருக்கிறார். வாய்கள் திறந்து கேளுங்க தம்பி. ஆண்டவரே என்ன நிரப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ரோப்லோஹோ ஷிகேதரே மெலே. ஓ நம்பிக்கையானவர், எங்கள் நம்பிக்கைக்கு உரியவர். ரோப்லோஹோ ஷியதர பலலஹந்தரே உரபல தரபல ரஹந்தரி ரியாஷியதரஹ ரீபப பரஹதரலே ஷியதர பலலஹத் ரீதர மலலஹந்தரே லேஷியத ராதர லபப பபலது ரீபப பபபபபபபபலதரலா ஷியதரலா ஹந்தரே உதரா தெரலே. கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க பாப்போம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். நாம் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல. இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் வாஞ்சியா இருப்போம் என்றால் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவர். நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்ப்பா, அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, தாகமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவர்
நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவரும். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் மனம் சோர்ந்து போவதில்லை. இத மாத்திரம் சொல்லி முடிப்போமா? கர்த்தாவே நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் மனம் சோர்ந்து. ஒரே ஒரு விஷயம், வல்லவர் வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற வல்லவரே, செயல்களில் சொல்வதிலும் செய்வதிலும் மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, அப்பா நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் அரணாய் மிகுவேல். ஓரே தரலா ஷேதரலனா. அன்பு தகப்பனே, உடைய பிரசன்னம், உடைய பலத்த மகிமை, உடைய பலத்த அசைவாடுது. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுமா. தேங்க்யூ ஃபாதர். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.